ஊழியக்காரன் கேட்கிறான், ஒரு சிட்டிக்கு சொன்னா போதும் எலிசா சொன்ன அடுத்த நிமிஷமே. நாங்கெல்லாம் கிடையாது, சொன்னா நாங்கெல்லாம் முட்டி போட்டு உருண்டு பிறந்து ஜெபம் பண்ணாலும் கேட்கறதுக்கு கஷ்டம். ஆனா எலிசா அப்படி சொன்ன ஒண்ணுமே நடக்கும். அப்பேற்பட்ட ஊழியக்காரன் கேட்கறான், என்ன குறை? ஐயா, எனக்கு குழந்தை இல்லை, நான் இவ்வளவு வசதி இருக்குது, குழந்தை இல்லை. சொல்றதுக்கு இவளுக்கு என்ன பாருங்க, அந்த வாய் என்ன பண்ணல, வரல. ஏன் தெரியுமா? இவளுடைய வாயில வார்த்தை நல்ல வார்த்தை, அதனால தான் நல்லா இருக்கிறான். கவனிங்க, நம்ம வாயை திறந்தாலே குறை மட்டும் தான் என்ன பண்ணோம் வர. எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இதே தான் சொல்றத. அதனால சாத்தான் அதை கேட்ச் பண்ணிட்டு அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இருந்து அமுக்குறான். ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுத்துறாரு. கவனிங்க, நான் நல்லா இருக்கிறேன் சொல்ற பாருங்க. வாழ்க்கையில முக்கியமானது ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு ஒரு குழந்தை என்பது ஒரு முக்கியமானது இல்ல அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் என் ஜனத்தின் மத்தியில் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறேன்னு கூட சொல்றது பாரு. என் ஜனத்தின் மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன்? சுகமா இருக்கிறேன். கவனிங்க, சுகமா இருக்கிறேன். இந்த சர்டிபிகேட் நம்முடைய வாழ்க்கையில வரை நம்முடைய வாயில சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க.